இருக்கீங்க? நல்லா இருக்கு. சௌக்கியமா? நல்லா இருக்கு. ஆம்பளை பிள்ளை மாப்பிள்ள இனிமே இன்னும் அமோகமா போறீங்க. பிள்ளைக்கு பேர் சுத்து விழாவ எவ்வளவு ஆடம்பரமா நடத்துறான் பத்தியா நீலகண்டன்? அவனுக்கு என்னடா, தொட்டது துலங்குது, கை பட்டது விளங்குது. இது வரைக்கும் நேரம் நல்லா இருந்தது, தொட்டது தொலைங்கிட்டு. ஆனா இந்த குழந்தை பிறந்த நேரம் என்னடே, என்ன வயிற்றுச்சலா? பயத்தரிச்சு இல்ல, ஒரு கணக்கு. என்ன கணக்கு? உள்ள பிறந்த நேரம் நட்சத்திரம் எல்லாம் விசாரிச்சேன். கூட்டி கழிச்சு பார்த்ததுல என்னி வேணா பாத்துக்கிட்டே இரு, எந்த நிமிஷத்துலயும் நீலகண்டனுக்கு சிரமம் வரலாம். ஒண்ணு இல்லைங்க, சும்மா தமாஷா. மன்னிச்சுங்க, உண்டு போலன்னு ஏதாவது ஜோசியம் பார்த்து. உங்க ஜோசியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது என் உழைப்பு. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி பேசுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. உங்க கூட சண்டை போட்டா என் வீட்டு விசேஷம் கெட்டு போயிடும். இத்தோட விடுறேன், மரியாதையா வெளியே போ. மாப்பிள இங்க வாங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்ன மேடம்? ஒண்ணு முக்கியமான விஷயம். என்ன என்ன? வாங்களே. நம்ம ஃபேக்டரியில ஆபீஸ் செக்ஷன்ல திடீர்னு தீ பிடிச்சுட்டா சார். விகாஸ் எல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல சார். நம்ம பேங்க்ல கட்டுறதுக்காக வசூல் பண்ணி வச்சிருந்த 6 ரூபாய் கரன்சி நோட்டும் தீ பிடிச்சு எரிஞ்சு போட்டா சார். என்னன்னு இவங்க கேட்டதுக்கு பதிலே காணோம். என்ன பத்தி தவறா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல உதவி செய்யாம வேற எந்த நேரத்துல செய்ய போறேன்? இத பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு செல்வாக்கா இருக்கிறங்க தவிர உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல். நீலகண்டன், வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. உங்க திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ் நிர்வாகத்தை நீங்க எடுத்துக்குங்க. மாசம் 1000மோ 2000மோ செலவுக்கு எடுத்துக்கங்களேன். பாத்தியா பார்வதி, பாத்தியா? இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நிச்சயம் அண்ணன் உதவி பண்ணுவாரு, வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு வந்தேன். கேட்டியா? மாசம் 1000 2000 சம்பளம் தராரு. நான் சொன்னதை நீங்க தவறா எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, தெரியுது வழக்கம் வேறையா? தெரியாமையா சொன்னாங்க? வாழ்ந்தவன் கட்டா வரையோட்டுக்கு ஆகாதுன்னு. காலம் இப்படியே போயிடாது. நான் உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டாம விட மாட்டேன். பார்வதி வா போறோம். இந்த மாதிரி மாப்பிள்ளை இப்படி பேச போறாரு. நான் என் உண்மையான நிலைமையை சொன்னேன். பரவாயில்ல அண்ணா. அண்ணி நான் போயிட்டு வரேன். சுகுமா, என்னப்பா வேணும்? என்ன தரித்திரம் என்ன சொல்லிட்டு போகுது? ஏங்க எப்ப பார்த்தாலும் அவன் இப்படியே சொல்லிவிட்ட? சரி, நீ டாக்டர் கிட்ட போனியா? என்ன சொன்னாரு? 2 மாசமா இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து சாப்பிட்டு ஒண்ணும் நடக்கலன்னா அப்படியே விட்டுட வேண்டியதுதான். இனிமே அதை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொன்னார். ஒரு தரித்திரம் பிறந்தே நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இன்னொன்னு பிறந்தா என்ன ஆகுமோ? இல்லடா கண்ணா, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போறான். சுகுமா, அங்க பாரு, அந்த பாட்டில்ல மருந்து இருக்கு. அம்மாவுக்கு எடுத்தறியா ராஜா? உன்னை யாரா அதெல்லாம் தொட சொன்னது? நான் படுற கஷ்டத்துல இன்னொரு 12,000 ரூபாய் கொடுத்து எப்படி மருந்து வாங்க முடியும்? சனியனே, நீ தொட்டு எது ஒரு சரி, இந்த மருந்து சீட்டை கொடு. யார்கிட்ட கடன் வாங்கி இன்னொரு மருந்து வாங்கிட்டார்.
பாத்தீங்களா? இதான் நம்ம பிளான். உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த தொழில்ல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. என்ன நம்பி இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பண உதவி செய்தீங்கன்னா ஒரே வருஷத்துல வண்டியை முதலமா திருப்பி கொடுத்துறேன். நான் நாணயத்தை. அதெல்லாம் சரிதான். உங்க சொந்த முதலே கொஞ்சம் கூட இல்லாம கடன் கேட்கறீங்களே, அங்கதான் யோசனையா இருக்கு. என்னோட முதலே இந்த பிளானும் இதை நிறைவேற்ற மன உறுதியும் தாங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிற பலரும் திறமை, உழைப்பு, தன்னம்பிக்கை இத மூலதனமா வச்சு வந்தவங்க தானே. இதை விட பெரிய முதல் என்ன வேணும்? ஆமா ஆமா, நானும் அந்த மாதிரி வந்தவன் தான். ஓகே, பணம் தர்றேன், இதுல கையெழுத்து போடுங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சந்தோஷம். வந்துட்டீங்களா? ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு போய் பாருங்க. இந்த நல்ல நேரத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேன். மறுபடியும் நம்ம ஃபேக்டரி ஆரம்பிக்க ஒருத்தர் 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. மூத்தவன் பிறந்தான், தரித்திரம் வீட்டுக்குள்ளே வந்து நின்னுது. சின்னவன் பிறக்கும் போதே செல்வத்தோடையே பிறந்திருக்கான். அதனால இவனுக்கு செல்வம்னு பேர் வைக்கிறேன். செல்வம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனேஜர், வர வர இந்த ஆபீஸ்ல டிசிப்ளினே இல்லாம போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த டைபிஸ்ட் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தானே ஒரு பையன், அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஆமா சார், அந்த பையன் சம்பாதித்து வச்சுதான் அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில போய் பார்த்தா இந்த ஆபீஸோட ஒழுக்கம் என்ன ஆகுறது? நாம இருக்கிறப்ப ஒழுங்கா நடந்துக்கிறது, மற்ற நேரத்துல எப்படி வேணாலும் நடந்துக்கிறதா? அதையெல்லாம் என்னால சகிக்க முடியாது. உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கும். எஸ், நீலகண்டன் ஹியர். நீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வழக்கம் போறதானா? சரி, என்ன விஷயம்? நேற்று மாச கடவால் எனக்கு போட்டியால் எதற்கு அப்படி ஆரம்பிக்கிறானா? என்ன சொல்றீங்க? பேசாம இருக்கீங்க, எப்படி முடியும்? உங்க அனுபவம், புத்திசாலித்தனம், உழைப்பு, செல்வாக்கு, இதுக்கு முன்னால அந்த பையன் என்ன செய்ய முடியும்? இந்த தகுதிக்கு அவனெல்லாம் ஒரு போட்டியாவே எடுத்துக்காதீங்க. நானா ஏன் சொன்னேன்? அவன் சொன்னானா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீலகண்ட கம்பெனியை அடிச்சு காட்டுறேன். அவங்கிட்ட சொல்லி வைங்க, என் கம்பெனி நிழல கூட தொட முடியாதுன்னு. அப்போ நான் ஆபீஸுக்கு புறப்படுறேன். நல்லது, நான் வரேன். செல்வாங்க காலேஜுக்கு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரமா? இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் ஆமே. அடவே, சொல்லிருந்தா நான் கொஞ்சம் முன்னாடியே ரெடியா இருப்பேனே. பார்வதி, காலையில எழுந்திருச்சு செல்வ முகத்தை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு திருப்தி. அடுத்த வருஷம் மேல் படிப்புக்காக அவனை அமெரிக்கா அனுப்பலான் இருக்கு. நல்லா அனுப்புறீங்க. ஒரு நாள் அவனை பார்க்காம உங்களால இருக்க முடியாது. ஒரு வருஷம் அவனை விட்டு எப்படி தெரிஞ்சுங்க? ஆமாமா, முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், போக சரியா போயிடும். எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு சுகுமார் வீட்லயே இருக்கான். நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா என்னங்க? அந்த தரித்திரத்துக்கா அவனுக்கு ஆபீஸ்ல வேலை கொடுத்தா நம்ம கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். நாம நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இனிமே ஆபீஸுக்கு போகும்போது அவனை பத்தி ஞாபகமே படுத்தார். சுகுமார், சுகுமார்,
நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சுப்பா. உன் சிந்தனையை கெடுக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். வா சாப்பிடு. இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிடலையாப்பா? நீங்க ரசிச்சு படிக்கிறதே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுமா. நான் எழுதின கவிதைகளையோ கதைகளையோ நீங்க ரசிச்சு படிக்கும் போது இந்த உலகமே ரசிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா. பெற்ற தாயே எனக்கு ரசிகையா கிடைச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறமா. சுகுமா, நீ எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, சமுதாயத்தினாலேயோ சுற்ற சூழ்நிலையினாலேயோ பாதிக்கப்பட்டவங்களும் தனிமையில துன்பப்பட்டவங்களும் தான் அதிகமான சிந்தனைகளுக்கு ஆளாகும். அந்த சிந்தனையில வெறுப்படைஞ்சவங்க சமுதாயத்துக்கே விரோதியா மாறிடுறாங்க. பக்குவப்பட்டவங்க சமுதாயத்துக்கே தூணாயிடுறாங்க. நான் தூணா மாறுறதும் இல்லையோ, நீங்க என்ன பாராட்டும்படியா வாழ்ந்து காட்டுவாங்க. சுகுமா, இவ்வளவு அறிவுள்ள உன்னை உங்க அப்பா தரித்திரம்னு சொல்றாருடா. அப்பா தானம்மா சொல்றாரு, சொல்லட்டுமே. அவர் என்ன வெறுக்கலாம், நான் அவரை வெறுக்கலையே. என்ன பெற்றதுக்காக அவர் பெருமைப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குறதாம்மா என் லட்சியம். உன்னுடைய லட்சியம் நிச்சயமா வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு உண்டுப்பா. Sir, I am very angry. Please give me some food. You want food? Yes, sir. டேய், நான் சொல்ற மாதிரி செய்யணும். Okay, sir. சொல்றபடி கேக்குறேன் சார். பின்னால கையை கட்டு, கீழே உட்காரு. நாய் பத்திரிக்கா நாய் பார்த்துருக்கேன் சார். அதே மாதிரி லபக்குன்னு பிடிக்கணும். அப்புறம் சார் போடுறேன். மனிதாபிமானம்னா என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க. கையெடுங்க ஐயா. உங்களை மிருகத்தை விட கேவலமா நடத்துறது ஏத்தம். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தாங்க, போய் திருப்தியா சாப்பிடுங்க. போங்க. வர்றேங்க. செல்வம், இந்த மாதிரி ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. What a great man. Hey. அடே, என்னதான் இருக்கட்டுமே, பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கற என் கௌரவம் என்ன ஆகும்? அந்த இடத்துல வேற யாரும் இல்லாதனால சரியா போச்சு. இந்த பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டத 4 பத்திரிக்காரங்க பார்த்திருந்தாங்கன்னா, பிரபல கோடீஸ்வரர் நீலகண்டனின் மகன் சுகுமார் பிச்சைக்காரன் மன்னிப்பு கேட்டார்னு பேப்பர்ல பின்னால் ஃபைட் ஆயிருக்கு. எனக்குன்னு பிறந்திருக்கிய கேட்கவே அசிங்கமா இருக்கா? அப்பா, பிச்சைக்காரனும் ஒரு மனுஷன் தானப்பா. தத்துவமா பேசுற, அரங்கி பல்ல உடைச்சு போடுவேன். அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான்? பசியில் வந்தவனுக்கு சாப்பிடுறான்னு அள்ளி கொடுத்திருக்கான். அது ஒரு தப்பா? கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்திருந்தா நான் அதுல தலையிட்டு இருக்க மாட்டேனே. பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறது என்னடா முறை? நீ வேணா அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சு. அவன் தரித்திரம் உனக்கு ஓட்டினாலும் சரி, இல்ல உன் தரித்திரம் அவனுக்கு ஓட்டிக்கிட்டாலும் சரி. என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்த பிள்ளடா செல்வம். அவன் விஷயத்துல நீ தலையிடாது. ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? சுகுமார், நீ உள்ள போ. என்னங்க, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆணவத்தையும் அகந்தையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அதை காப்பாத்திக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு. ஆனா அநியாயமா செல்வத்துக்கு இடம் கொடுத்து ஆணவத்தை மட்டும் வளர்த்து விட்டு இருக்கீங்க. திறமை இல்லாத ஆணவத்தின்றது என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பாத்தீங்களா டாடி, அம்மாவும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீ பேசாம கண்ணா, அவ புரியாதவ. இப்படித்தான் திடீர்னு வளருவா. நீ ஆபீஸ் போலாம். என்னடா அது? ஆர்டர் கொடுத்து 1/2 hour ஆகுது, ஒரு பையனையும் காணோம். யோ, இங்க வாயா. என்ன சார்? யோ, சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எரும மாடு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிய. போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஹோட்டல் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தயாராகும். அது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க வேற ஹோட்டலுக்கு போகலாம். யார பார்த்து வெளியே போக சொன்னேன்? நாங்க யார் தெரியுமா? உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற பசங்க இல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி, இல்லன்னா பல்லு போயிடும். கையடியா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கின, இல்ல உன் மானம் போயிடும். என் மானம் போகுதா, உன் பல்லு போகுதா பாப்போம். என்ன இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா வெளியே போங்க.
இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ, நீங்க தான் ஹோட்டல் முதலாளியா? அதான் சர்வருக்கு பறிஞ்சு பேசுறீங்க. இந்த ஹோட்டல் என்ன வேலை இருக்கும்? ஓஹோ, அவ்வளவு ரோஷா வந்துடுச்சா? சரி, 5 லட்சம் ரூபாய் இப்பவே எண்ணி வை. ஹோட்டல் உன் பேருக்கு மாற்றி எழுதி வைக்கிறேன். After all 5 lakhs? Yes. இன்னும் 1 hourல வரேன். போடா போடா. என்னடா மரம்? சாபாஷ், நீ தாண்டா என் புள்ள. இப்ப 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஹோட்டல்ல உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு வா. என்னங்க இது விளையாட்டுத்தனமா அவன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னா அவனுக்கு புத்தி சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு அனாவசியமா 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்குறேங்கிறீங்க. ஏம்மா, அந்த ஹோட்டல் 5 லட்சம் ரூபாய் பெருமா? நம்மால நடத்த முடியுமா? இப்படி இல்லைன்னு கேட்க போறீங்க. நல்லா யோசனை பண்ணித்தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கேட்டியா கேட்டியா பார்வதி? சேலஞ்ச், அதான் என்னோட தாரக மந்திரம். இதே 5 லட்சம் ரூபாய் 2 நாள்ல சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. நானே அந்த ஹோட்டலுக்கு போய் என்கிட்ட இதை சொல்லி இருந்தா நான் என்ன செய்திருப்பனோ அதே தான் என் பிள்ளை செய்துட்டு வந்திருக்கான். இதே உன் பிள்ளை இருக்கானே அந்த தர்திரம், அவங்கிட்ட யாராவது சொல்லி இருந்தா சலாம் போட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். 2 பேரும் நம்ம பிள்ளைங்க. நீங்களும் நானும் புருஷன் முண்டாட்டி. அது கொஞ்சம் நினைவுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. எப்படி கூப்பிட்டேன்? வர வர அண்ணங்கிற மதிப்பே கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்ன ஒரு சமயக்காரமா ட்ரீட் பண்றேன். அதை பார்த்து எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. என்ன ஒரு ஆம்பளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சொட்டத்துக்கும் அழு ஆம்பளை மதிப்பா. ஒன்னும் அழுவேன். காலையில சாம்பாருக்காக வெங்காயம் வெட்டினேன். கண்ணீர் அப்போ வரல, இப்போ வருது. நீ எல்லாத்துலயும் லேட்டு தான். சினிமா டைரக்டர் ஆகணும் இருந்த வேலையும் அப்பாவது புத்தி வந்துதான் வேலை போனதுதான் மிச்சம். இப்பதான் என்ன, நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல இருந்து உனக்கு சமைச்சு போடுறேன். பொம்பளை எனக்கு என்ன தலை எழுத்தா? ஊர்ல உலகத்துல பொஞ்சாதி ஆபீஸ் போறா, புருஷங்காரன் சமைக்கிறான். இங்க தங்கச்சி ஆபீஸ் போறா, நான் சமைக்கிறேன். ஒண்ணும் தப்பு இல்ல. வீட்டு யாரும் இல்லையா? மோ அம்மா வீட்டுல இல்ல. யாருது? அடடே, நீயா? என்ன விஷயம்? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? 2 மாசமா பால் சுட்டு வரல. எப்ப கேட்டாலும் அம்மா வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிறேன். அது வந்து உனக்கு தான் தெரியுமே, ஊர்ல ஒரே புயல் வெள்ளம் இல்லையா? அதனால அய்வாரண நிதிக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். அதனாலதான் இது வரலும் அம்மா ஒரு நாள் கூட தவறுனதே இல்ல. மாசம் 5ஆம் தேதினா தானும் சுட்டு வந்து விழுந்துரும். இரியா, நாளை காலையில அம்மா கையில வந்து பேசுகிறேன். என்ன நீ என்ன என்ன சும்மா அம்மா அம்மான்னு மிரட்டி பாக்குற? என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல? சரி, ஒரு 2 நாள் பொறுத்துக்க. உனக்கு சேர வேண்டிய பாக்கிய சலவ நோட்டா மூஞ்சில அடிக்கிறேன். இதுக்கு முந்தி லாண்டரியா வச்சிருந்த இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன எனக்கு யாத்திரத்துக்கு பணம் கொடுக்க போற? கோலிசில் போற மாதிரி இருக்கிற அப்படியே என்னையா அப்படி திரும்ப இப்படி திரும்ப என்னையா டைட் க்ளோஸ் வந்துட்டு இருக்கேன். என்னையா அப்படி பாக்குற? சிங்காரி, பேர் சொல்லி கூப்பிடுற. நேரம் வந்தாச்சு. பால்காரி பங்கஜம்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு யாரை ஹீரோயினா போறதுன்னு ஒரு 2 மாசமா கட்டுமையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த உடனே ஒரு ஐடியா. ஏன் உன்னையே பங்கஜமா போட்டு அந்த படத்தை எடுக்க கூடாது? ஐயோ, என்னையா? ஏய்யா, நிஜமாதான் சொல்றியா? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அந்த ஒரே நம்பிக்கை தான். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சா சேம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 500 ரூபாய் செலவாகும். அப்புறம் ஹோட்டல்ல ரூம் போட்டு வசனம் எழுத இன்னொரு 500 ரூபாய் செலவாகும். படம் ஆரம்ப பூஜைக்கு ஒரு 100 ரூபாய் போதும். படம் பூஜை முடிஞ்சா அன்னைக்கே 3 லட்சம் ரூபாய் இந்த கையில விழும். ஆனா இத ஆரம்பிக்கிற செலவுக்கு தான் யார பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏய்யா, நீ நிச்சயமா படம் எடுப்பியா? என்ன ஹீரோயினா போடுவியா? சிங்காரி, 400 ரூபாய் சம்பளம் கிடைச்ச பேங்க் வேலையை தூக்கி போட்டேன்னா எதுக்காக? இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரே லட்சியம். வேணும்னா இந்த பால் கோவலைய அடிச்சு சத்தியம் பண்றோம். யோ, உன்னை நம்பலாமா? பரிபூர்ணமா நம்பலாம். பால் வித்த காசு தானே. நீ கொடுக்க போற பணத்துக்கு 1க்கு 2 தண்ணியை ஊத்தி வட்டியை போட்டு திருப்பி கொடுத்துறேன். சரி, இப்பவே என் கூட வீட்டுக்கு வா, பணம் கொடுக்குறேன். இப்பவா? ஐயோ, முடியாதே. உள்ள கிளைமேக்ஸினோட போராடிக்கிட்டு இருக்கேன்ல. சனிக்கிழமாவோட போறாதையா? அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யோ கரண்டி, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுவும் நன்மைக்கே. மத்தியானமா வருவேன், மறந்துடாது. மறப்பேனா? நான் தானே ஹீரோயின். ஆமா ஆமா. அப்ப வரையா டுடுடு வீட்டுக்கு வந்துரு. பணம்னா வீட்டுக்கு என்ன, காட்டுக்கே வருவேன். ஆக இன்னைக்கு லாபம் நிச்சயம். என்ன தீர வாசனை?
பாடச் சொல்லும் நெஞ்சம் நெஞ்சம் ஆடச் சொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் நாணம் கொள்ளும் உள்ளம் உள்ளம் ஆசை வந்தால் துள்ளும் துள்ளும் வாலிபத்தின் எண்ணங்கள் சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் வாலிபத்தின் எண்ணங்கள் சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது தீபத்தை கண்ணில் வைத்து பூஜைக்கு நாளை சொல்லி உறவின் மலர்களை நீ சூட்டு உறவின் மலர்களை நீ சூட்டு காலங்களின் மடியினிலே காதல் விளையாடு காணாத சொர்க்கம் இன்று நாம் காணலாம் பாடச் சொல்லும் நெஞ்சம் ஆடச் சொல்லும் கொஞ்சம் நாணம் கொள்ளும் உள்ளம் ஆசை வந்தால் துள்ளும் வாலிபத்தின் எண்ணங்கள் சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது ஆணுக்கு பெண்ணை தந்தால் பெண்ணுக்கு ஆணை தந்தால் இறைவன் ரசனையை பாராட்டு இறைவன் ரசனையை பாராட்டு இருடலும் ஓருயிரும் போலே உறவாடு தேனான வாழ்வை என்றும் நாம் காணலாம் பாடச் சொல்லும் நெஞ்சம் ஆடச் சொல்லும் கொஞ்சம் நாணம் கொள்ளும் உள்ளம் ஆசை வந்தால் துள்ளும் வாலிபத்தின் எண்ணங்கள் சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது பூவுக்கு வாசம் உண்டு பெண்ணுக்கு நேசம் உண்டு காமன் மலர்கனை தந்தானே காமன் மலர்கனை தந்தானே மோகமெனும் நதியினிலே நீராடு நேரான பாதை ஒன்றில் நாம் போகலாம் பாடச் சொல்லும் நெஞ்சம் நெஞ்சம் ஆடச் சொல்லும் கொஞ்சம் கொஞ்சம் நாணம் கொள்ளும் உள்ளம் உள்ளம் ஆசை வந்தால் துள்ளும் துள்ளும் வாலிபத்தின் எண்ணங்கள் சேர்த்தணைத்துக் கொள்ளுங்கள் மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது மோகம் கொண்ட சின்ன பொண்ணு வேகம் கொண்டது யாரு வாங்க இப்பதான் தங்கச்சி கிட்ட போய் தெரிஞ்சுதா இதே கேள்வி நானும் திருப்பி கேட்கலாம் இல்லையா அம்மா இத்தனை நாளா இந்த அண்ணன் விட்டு உனக்கு வழி தெரியாம போயிடுச்சேன் எங்க வீட்டுக்காரோடைய குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்படி கேட்கறீங்களே ஏதோ காரணம் இல்லாம எங்க வீட்டுக்காரோடைய பிரிவாதத்தினால நம்ம குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டு போச்சு போனது போகட்டும் நீங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க எனக்கு ஒண்ணு வேணாம் சும்மா இதுதான் உங்க மாமா வணக்கம் வணக்கம் இல்ல
அண்ணி கஸ்தூரி எல்லாம் நல்லா இருக்காங்களா அண்ணன்? இருக்கிறாங்கம்மா. இப்ப கூட கஸ்தூரி கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்களா? உன் கேள்வி எனக்கு புரியுதுமா. எனக்கு கூட ஆசைதான் நமக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கணும். நினைச்சு பிரயோஜனம் இல்லையே, நடக்கக்கூடிய காரியமா அது. பார்வதி, கல்யாணத்துக்கு நாள் நிச்சயம் பண்ணிட்டு பத்திரிகை அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாரும் வந்திருக்கேன். மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்துருவாரு. தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இலக்கிய துறையில ஈடுபட்டு இருக்காப்ல. வாங்க மைத்துனரே, வாங்க. வணக்கம். பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. என்ன வியாபாரம் எல்லாம் நொடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என் கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு தர்றேன். மாசம் 500 1000 சம்பளம் வாங்கி. நிலவேந்தன், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அன்னைக்கு நடந்தது நீங்க மறக்கலப்படும். பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா ஆதரவோட சொன்னேன். உங்களை மாதிரி குத்தி காட்டவோ கேலி பண்ணவோ சொல்லல. மைத்துனருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அன்னைக்கு எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். அவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னைக்கு என் முகத்துல முழிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க என் நோக்கத்தை தவறா புரிஞ்சுட்டீங்க மாப்பிள்ளை. சரி சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? என் மக கஸ்தூரி கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறதுக்காக வந்தேன். எது எப்படி இருந்தாலும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு நிஜமா கல்யாணத்துக்கு அழைக்கத்தான் வந்திருக்கீங்களா, இல்ல தங்கச்சி கிட்ட அதை கிடைச்சதை சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? நியாயமான காரணத்துக்காக கௌரவரிடம் தூது போனான் கண்ணன். கண்ணனை எண்ணி நகையாடுதான் துரியோதனன். இது பாரத கதை. பாத்தியா பாத்தியா, உன் மகன் என்ன துரியோதனன் போறான். யார் என்ன சொன்னா என்னங்க? நீங்க ராமர்னா நான் சீதை, நீங்க ராவணன்னா நான் மண்டோதரி. இந்து தர்மப்படி கனவு செய்யற புண்ணியத்துல மனைவிக்கு பாதி பங்கு உண்டு. ஆனா கனவு செய்யற பாவத்துல மனைவிக்கு பங்கே கிடையாதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரியாது, வேண்டாம். வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. கவனிக்கிறேன்.